கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 30:18. கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஏசாயா 30:18. கர்த்தர் நீதி செய்கிற தேவன். இங்கே தேவனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வசனம் என்ன சொல்லுன்னா, அவர் நீதி செய்கிற தேவனா. ஆமென். ஏசப்பா நீதி செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ கூட நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் நான் என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க, அவ்வளோ வெட்கப்படுத்திட்டாங்க, ஆனால் நான் தப்பே பண்ணலை, நான் தவறே செய்யாமல் என் மேலே வீண் பழியை சுமத்திட்டாங்க, இல்லை இவ்வளோ நாளாக என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு என்னால், ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி பல சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்காக நீதி செய்ய போகிறார் அவர். ஆமென். உங்களுக்காக நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களே, அவரை நம்பி இன்னும் நீங்கள் காத்திருக்கீங்களே, எனக்காக ஏசப்பா செய்வார்னு விசுவாசத்தோடு நம்பி காத்திருக்கிறீங்களே, உங்களுக்காக உங்கள் மேலே வைத்த அன்பு நிமித்தம், நீங்கள் அவர் மேலே வைத்த நம்பிக்கை நிமித்தம் அவர் உங்களுக்காக செய்ய போகிறார். உங்களுக்காக அவர் வழக்காட போகிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய போகிறார். நீங்கள் சும்மா இருப்பீங்க. உங்களுக்கான நீதியை அவர் உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்தி ஆஸ்வதிப்பார். யார் முன்னாடிலாம் வெட்கப்பட்டு போனீங்களோ, யார் முன்னாடிலாம் தலை குனிஞ்சு நின்னீங்களோ, அந்த இடத்துலலாம் ஏசப்பா உங்களை உயர்த்தி ஆஸ்வதிக்க போகிறார். ஆமென். நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமையாக இருங்க, அவரை நம்பி காத்துருங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.